எந்த ஷாம்புவுமே எனக்கு செட் ஆகல, ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஷாம்பு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்க. பின்னாடி இல்லங்க, ஷாம்பு பாட்டிலுக்கு பின்னாடி பாருங்க. அதுல இன்கிரிடியன்ட்ஸ் போட்டுருப்பாங்க. அந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 6 இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, டாப் 6ல பாருங்க. அந்த 6 இன்கிரிடியன்ட்ஸையும் சிம்பிளா ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது எந்தெந்த இன்கிரிடியன்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல் உங்களுக்கு தெரிய வரும். மைல்ட் சர்ஃபாக்டன்ட்டா இல்ல ஸ்ட்ராங் சர்ஃபாக்டன்ட்டா, டீப் கிளென்சர் இருக்குங்களா இல்ல எமல்சிஃபையர் இருக்குங்களா அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சோ இத வச்சே உங்களுடைய ஷாம்பு மைல்ட் ஷாம்புவா இல்ல ஸ்ட்ராங் ஷாம்புவா அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் எனக்கு டீடைலா வேணும், ஒவ்வொரு ஷாம்புலயும் என்ன மாதிரியான இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல, இல்ல என்னுடைய ஹேர் டைப்புக்கு ஏத்த மாதிரியான ஷாம்பூஸ் நான் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்காகவே செப்பரேட்டா ஒரு சீரிஸ் பண்றேன். உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷாம்பூன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான சீரிஸோட நான் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு